மேற்கத்திய நாடுகளில் உள்ள பெரும்பாலானோர் அட்லாண்டிஸ் பற்றி கேள்விப்பட்டிருப்பார்கள். கடலுக்கு அடியில் மறைந்ததாகச் சொல்லப்படும் புகழ்பெற்ற தொலைந்த நாகரீகம். ஆனால் அட்லாண்டிக் பெருங்கடலுக்கு அப்பால் இந்தியாவின் தொன்மையான மரபுகளில் அதற்கு வியப்பூட்டும் ஒற்றுமையுள்ள மற்றொரு கதை உள்ளது. குமரிக்கண்டம் எனப்படும் தொலைந்த தாயகத்தின் கதை. இந்தியா ஒற்றை கலாச்சாரம் கொண்ட நாடு அல்ல. அது பல நாகரிகங்கள் ஒன்றிணைந்த பரந்த உலகம். இந்த பரந்த நாட்டில் நூற்றுக்கணக்கான மொழிகள் பேசப்படுகின்றன. வெவ்வேறு மரபுகள், வெவ்வேறு வரலாறுகள், வெவ்வேறு அடையாளங்கள், ஒவ்வொன்றுக்கும் தன் தனி சிறப்பு உள்ளது. அவற்றில் பல மிகவும் பழமையான வேர்களை கொண்டவை. ஒன்று மற்றொன்றை விட குறைவானதல்ல. மக்கள் தங்களுடைய மரபில் மட்டும் பெருமை கொள்ளவில்லை, அண்டை சமூகங்களின் தனித்தன்மையையும் மதிக்கிறார்கள். பன்முகத்தன்மைக்கான அந்த மரியாதையும் அதிலிருந்து உருவாகும் ஒற்றுமையும் இந்த நாட்டின் அடையாளங்களில் ஒன்றாகும். உண்மையில் நவீன இந்தியா 22 முக்கிய மொழிகளை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்கிறது. இந்திய ரூபாய் நோட்டை கவனமாக பார்த்தால் அந்த மொழிகளில் பல நோட்டிலேயே அச்சிடப்பட்டிருப்பதை பார்க்கலாம். ஒவ்வொன்றும் வேறொரு மொழி பாரம்பரியத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. ஒவ்வொன்றும் வேறொரு கதையைச் சொல்கிறது. இந்த கலாச்சாரங்களில் மிக பழமையானவற்றில் ஒன்று இந்திய துணைக்கண்டத்தின் தெற்கு கோடியில் அமைந்துள்ள தமிழ்நாட்டின் மக்களுடையது. இங்கு பேசப்படும் மொழி தமிழ். தமிழ் ஒரு பிராந்திய மொழி மட்டும் அல்ல, அது உலகின் உயரிய செம்மொழிகளில் ஒன்றாகும். அதன் இலக்கிய மரபு 2000 ஆண்டுகளுக்கும் மேலான பழமையானது. பழங்கால பாடல்கள், காப்பியக் கதைகள், தத்துவம், அரசியல் வரலாறு, இலக்கணம், இத்தகைய நீண்ட தொடர்ச்சியான இலக்கிய மரபை உலகில் மிகச்சில பண்பாடுகளே கொண்டுள்ளன. இந்த பழமையான நூல்கள் ஆறுகள், மலைகள், நகரங்கள், வலிமையான அரசுகள் கொண்ட ஒரு நிலப்பரப்பை, பரந்தும் உயிர்ப்புள்ளதுமான ஒரு உலகத்தை விவரிக்கின்றன. உண்மையில் தமிழ் இலக்கியம் பழங்கால தமிழ் ஆட்சியின் கீழ் ஒரு காலத்தில் செழித்திருந்த 49 பிராந்தியங்களை பற்றி பேசுகிறது. அந்த பகுதிகளின் கலாச்சாரங்கள் குறிப்பிடத்தக்க அளவில் ஆவணப்படுத்தப்பட்டுள்ளன. அவற்றின் கவிதைகள், மரபுகள், வரலாறு இவை நிலைத்திருக்கின்றன. ஆனால் அந்த நிலம் மட்டும் காணாமல் போய்விட்டது. நீண்டகால தமிழ் மரபுப்படி இந்த தொலைந்து போன நிலம் ஒரு காலத்தில் இந்தியாவின் தெற்கே ஆரம்பகால தமிழ் நாகரிகத்தின் பரந்த தாயகமாக இருந்தது. இன்றும் தமிழ் கலாச்சாரத்தில் எதிரொலிக்கும் ஒரு பெயரால் நினைவுகூரப்படும் இடம் குமரிக்கண்டம். இந்த நிலம் கடலால் விழுங்கப்பட்டதாக பலர் நம்புகின்றனர். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு இந்திய பெருங்கடலின் அடியில் மறைந்து போன ஒரு நாகரிகம். இந்த காரணத்தால் குமரிக்கண்டம் அடிக்கடி அட்லாண்டிஸுடன் ஒப்பிடப்படுகிறது. அட்லாண்டிஸ் புராணம் கூறும் தொலைந்த உலகம். மேற்கத்திய பழங்கால இலக்கியங்களாலும் வாய்மொழி மரபுகளாலும் மட்டுமே நினைவுகூரப்படும் உலகம். தலைமுறைகளாக மக்கள் இந்த தொலைந்த தமிழ் தாயகத்தை இந்திய பெருங்கடலின் நீருக்கடியில் தேடினர். ஆனால் நவீன அறிவியலுக்கு இந்த தேடலில் ஒரு பெரிய சிக்கல் உள்ளது. ஏனெனில் கடலடி தளத்தை ஆய்வு செய்தபோது மூழ்கிய கண்டத்துக்கான ஆதாரத்தை ஆராய்ச்சியாளர்கள் காணவில்லை. சிதைந்த இடங்கள் இல்லை, நகரங்கள் இல்லை, கோயில்கள் இல்லை, எதுவும் இல்லை. அதனால் மர்மம் மேலும் ஆழமாகிறது. பண்டைய தமிழ் நூல்கள் உண்மையான ஒரு நிலத்தை விவரித்தால், அந்த நிலம் இந்திய பெருங்கடலுக்கடியில் இல்லை என்றால் அது எங்கே? உண்மையான மர்மம் குமரிக்கண்டம் மூழ்கிவிடவில்லை. நாம் அதை தவறான இடத்தில் தேடிக்கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை என்றால், தமிழ் இலக்கியத்தில் தெளிவாக விவரிக்கப்படும் அந்த நிலம் ஒருபோதும் நீருக்கடியில் இருந்ததே இல்லை என்றால், பலருக்கு குமரிக்கண்டம் இன்னும் ஆழ்கடல் மர்மமாகவே உள்ளது. இந்திய பெருங்கடலுக்கடியில் மறைந்ததாக நம்பப்படும் ஒரு தமிழ் அட்லாண்டிஸ். ஆனால் 25 நாடுகளுக்கு மேல் பயணம் செய்து பழங்கால தளங்களை ஆய்வு செய்து வாழும் மரபுகள், கட்டிடக்கலை, புராணங்கள், பழங்குடி நினைவுகள் ஆகியவற்றை 30 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆராய்ந்த ஆய்வாளராக கண்முன்னே இருந்தும் பாராமல் போன புவியியல் தடயங்கள், வடிவங்கள், தொடர்புகள் இவற்றின் மூலமாக நான்
ஒரு மாபெரும் உண்மையை கவனிக்கத் தொடங்கினேன். சங்க கால தமிழ் நூல்களை நான் நெருக்கமாக ஆய்வு செய்ததனால் ஒரு உண்மையை புறக்கணிப்பது சாத்தியமற்றதாகியது. சங்க கால கவிதைகள் கற்பனை போல தெரியவில்லை. அவை நினைவில் பாதுகாக்கப்பட்ட புவியியல் போல தெரிகின்றன. அவை நிலப்பரப்புகளை துல்லியமாக விவரிக்கின்றன. ஆறுகள், நகரங்கள், மலைகள், மக்கள் கலாச்சாரம், அரசுகள், வாழ்க்கை முறைகள் ஆகியவற்றை அசாதாரணமான விவரத்துடன் விவரிக்கின்றன. உண்மையில் ஒரு காலத்தில் தமிழ் உலகின் பகுதிகளாக இருந்த 49 பழங்கால பிரதேசங்களின் தெளிவான நினைவுகளை தமிழ் இலக்கியம் பாதுகாக்கிறது. அவற்றின் மரபுகள் நினைவு கூறப்படுகின்றன. அவற்றின் கவிதைகள் நிலைத்திருக்கின்றன. அவற்றின் கலாச்சாரம் தொடர்கிறது. ஆனால் அந்த நிலமோ காணாமல் போனது போல தெரிகிறது. சிலர் குமரிக்கண்டத்தை இந்தியாவின் அட்லாண்டிஸ் என்று அழைக்கின்றனர். ஆனால் உலகம் அட்லாண்டிஸை அட்லாண்டிக் கடலில் தேடிக்கொண்டிருக்கும் போது நாம் குமரிக்கண்டத்தை இந்திய பெருங்கடலில் தேடிக்கொண்டிருந்தோம். இந்த 2 தேடல்களும் தவறானவையே என்று நான் சந்தேகிக்க தொடங்கினேன். ஏனெனில் நான் சங்க பாடல்களை கவனமாக படிக்கும்போது அவை ஒரு புராணக் கதையை அல்ல, ஒரு வரைபடத்தை தெளிவாக விவரிப்போது போல தோன்றின. அவை கற்பனை அல்ல, உருவாக்கப்பட்ட கதையும் அல்ல. இலக்கியங்களில் நினைவு கூறப்பட்டு பல நூற்றாண்டுகளாக தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட உண்மையான புவியியல். இறுதியில் நான் கண்டது கடந்த காலத்தில் மூழ்கிய தொலைந்த கண்டம் அல்ல, நிகழ்காலத்திலும் காணக்கூடிய ஒரு வாழும் நிலப்பரப்பு, கடலுக்கு அப்பால் காத்திருக்கும் ஒரு நிலம். இந்த காணொளியில் அந்த கண்டுபிடிப்பை உங்களுடன் பகிர விரும்புகிறேன். வாருங்கள், சேர்ந்து பயணிப்போம். உண்மையான வரலாறு ஒரு ஆடம்பரம் அல்ல, அது ஒரு அடிப்படை உரிமை மற்றும் அது அனைவருக்கும் சொந்தமானது. பெஸ்ட் கெப்ட் சீக்ரெட்ஸ் என்பது ஒரு 6 தொகுதி கொண்ட மனித நாகரிகத்தை பற்றி ஒரு தெளிவான, ஆழமான புரிதலை தேடி, பாரம்பரியமாக நம்பி வந்தவற்றையும் தாண்டி, காலக்கோடுகள், விதிக்கப்பட்ட எல்லைகளைத் தாண்டி மற்றும் நமக்கு வழங்கப்பட்ட வரைபடங்களைத் தாண்டிய ஆய்வு பயணம். இது சான்றுகள், சூழல், நினைவு மற்றும் மீள்பார்வையின் தைரியத்தால் வழிநடத்தப்படுகிறது. தொகுதி 1 தயாராக உள்ளது. 2ஆம் மற்றும் 3ஆம் தொகுதிகள் இப்போது தங்கள் இறுதி கட்டங்களில் உள்ளன. மேலும் பயணம் தொடர்கிறது. வரலாறு உங்கள் மொழியில் பேச வேண்டும். இந்த புத்தகத் தொடரையும் மற்றும் இந்த வீடியோக்களையும் உலகின் பல மொழிகளில் நாங்கள் மொழிபெயர்க்கிறோம். உங்கள் மொழி விடுபட்டிருந்தால் கருத்துக்களில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். ஒன்றிணைந்து, கைகோர்த்து உண்மையான வரலாற்றுக்கு நெருக்கமாகச் செல்வோம். கொஞ்சம் கொஞ்சமாக. இதுதான் பெஸ்ட் கெப்ட் சீக்ரெட்ஸ் மற்றும் இங்கிருந்துதான் பயணம் தொடங்குகிறது. குமரிக்கண்டம் வெறும் புராணமா அல்லது பழங்கால தமிழ் மரபில் பாதுகாக்கப்பட்ட உண்மையான நிலத்தின் நினைவா? ஒரு நூற்றாண்டுக்கும் மேலாக அறிஞர்களும் வரலாற்றாசிரியர்களும் இந்த கேள்வியை விவாதித்து வருகின்றனர். ஆரம்பகால தமிழ் நாகரிகத்திற்கு உண்மையிலேயே ஒரு தொலைந்த தாயகம் இருந்ததா, அல்லது அது இலக்கியங்கள் வழியாக பரவிய ஒரு வலிமையான கற்பனை கதையா? அந்த மர்மத்தை ஆராய தமிழ் நாகரிகத்தின் மிகவும் பழமையான, இன்றும் வாழும் நூல்களில் ஒன்றிலிருந்து நாம் தொடங்குவோம். தொல்காப்பியம். இது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தொல்காப்பியரால் இயற்றப்பட்டதாக கருதப்படுகிறது. தமிழ் கலாச்சாரத்தில் இந்த படைப்பு மற்ற நாகரிகங்களில் உள்ள அடிப்படை செவ்வியல் நூல்களுக்கு இணையான இடத்தை பெறுகிறது. இது தமிழ் மொழியின் இலக்கணம் மட்டும் அல்ல, அதற்கும் மேலாக பழங்கால தமிழ் உலகின் கலாச்சாரம், சமூகம், புவியியல் ஆகியவற்றுக்கான வழிகாட்டியாகவும் இருந்தது. இந்த நூலின் தொடக்கத்திலேயே தொல்காப்பியர் ஒரு குறிப்பிடத்தக்க செய்தியை சொல்கிறார். அவர் தமிழ் தாயகத்தின் எல்லைகளை விவரிக்கிறார். அவர் கூறும் வரி, வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை, அதுவே தமிழ் பேசும் நல்லுலகம். சங்க காலத்தின் பிற புலவர்களும் இதே புவியியலை மீண்டும் மீண்டும் கூறுகின்றனர். மீண்டும் மீண்டும் அதே எல்லைகள் தோன்றுகின்றன. வடக்கே வேங்கடம், தெற்கே குமரி, இரு பக்கங்களிலும் கடல்கள். பல நூற்றாண்டுகளாக அறிஞர்கள் இதை தென்னிந்தியாவின் புவியியல் என்று எடுத்துக்கொண்டனர். ஆனால் இந்த இடங்களை நவீன வரைபடத்தில் பொருத்தும்போது ஒரு விசித்திரமான விஷயம் தெரிகிறது.
தென்னிந்தியாவை பொருத்தி பார்த்தால் அவற்றுக்கிடையிலான நிலப்பரப்பு ஒப்பீட்டளவில் சிறியது. ஆனால் கவிஞர்கள் அதைவிட பெரிய ஒரு உலகத்தை விவரிக்கின்றனர். ஒரு பக்கம் நெடிய மலைகள், 3 பக்கம் கடல்களால் சூழப்பட்ட ஒரு பரந்த தீபகற்பம். அப்படியானால் அந்த மலைகள் எங்கே? அந்த மாபெரும் தீபகற்பம் எங்கே? கவிதைகளில் விவரிக்கப்பட்ட புவியியல், நவீன தமிழ்நாடு, மேலும் இந்து மகா சமுத்திரத்தின் ஒரு பகுதியும் சேர்ந்த புவியியலை விட பெரியதாக ஏன் உணரப்படுகிறது? கிட்டத்தட்ட சாத்தியமற்றதாக தோன்றும் ஒரு பேருண்மையை நாம் கருதும் வரை. பல நூற்றாண்டுகளாக இந்த கேள்விக்கு பதில் கிடைக்கவில்லை. கவிஞர்கள் வேறு ஒரு கண்டத்தை பற்றி விவரித்திருந்தால், நாம் பயன்படுத்தி வந்த வரைபடம் தவறானதாக இருந்தால், ஆனால் நாம் பூமியின் மறுபக்கத்தில் பசிபிக் பெருங்கடலை கடந்தால் அந்த பழங்கால விவரிப்பு திடீரென்று புரியத் தொடங்கும் ஒரு இடத்தை அடைகிறோம். மெசோ அமெரிக்கா. தமிழ் இலக்கியங்கள் விவரிக்கும் ஒரு நிலப்பரப்பை அங்கே காண்கிறோம். தடயங்கள் அங்கேயே நின்றுவிடுவதில்லை. மெசோ அமெரிக்காவில் தெற்கு மெக்சிகோவை மையமாக கொண்டு மத்திய அமெரிக்காவின் பகுதிகளுக்குள் நீளும் இந்த பிராந்தியத்தில் பெஸ்ட் கெப்ட் சீக்ரெட்ஸ் ஆராய்ச்சியின்படி தமிழ் மரபில் நினைவுகூரப்படும் பாண்டிய வம்சம் இன்றைய மெசோ அமெரிக்காவில் ஒல்மெக், மாயா, பின்னர் அஸ்டெக் என அறியப்படும் நாகரிகங்களுடன் தொடர்புடையதாக அடையாளம் கண்டுள்ளோம். தெற்கு மெக்சிகோவை மையமாக கொண்டு மத்திய அமெரிக்காவின் சில பகுதிகளுக்குள் நீளும் இந்த நிலத்தில் பழங்கால தமிழ் விவரிப்பு உண்மையான புவியியலுடன் ஒத்துப்போகத் தொடங்குகிறது. வடக்கே கவிதைகள் வேங்கடத்தை ஒரு சிறிய குன்றாக அல்லாமல் தமிழ் உலகின் வடக்கு மலை எல்லையாக காட்டுகின்றன. அது முக்கியமானது. ஏனெனில் சங்க இலக்கியத்தில் வேங்கடம் ஒரு புனித தலம் என்று மட்டும் விவரிக்கப்படவில்லை. அது ஒரு எல்லையாக விவரிக்கப்படுகிறது. அதற்கு அப்பால் பேச்சுலகம் மாறும் ஒரு நுழைவாயில். அதனால்தான் வேங்கடத்தை திருப்பதி மலையாக மட்டும் சுருக்குவது சிக்கலை உருவாக்குகிறது. இத்தகைய எல்லை உண்மையான மலை எல்லையை கோருகிறது, ஒரு சாதாரண குன்றை அல்ல. மேலும் சிறிய குன்றை மீண்டும் மீண்டும் மலை என்று சொன்னால் மட்டும் அது ஆதாரம் ஆகாது. உண்மையான கேள்வி திருப்பதி எங்கே என்பது மட்டுமல்ல. உண்மையான கேள்வி, கவிதை எந்த வகையான வடக்கு மலையை எல்லையாக காட்டுகிறது? இந்த கேள்வி நாம் எதிர்பார்க்க வேண்டிய மலையின் அளவை சரியாக காட்டிவிடுகிறது. அப்போதுதான் மெக்சிகோவின் ஒஹாக்கா மலைகள் இந்த விவாதத்தில் நுழைகின்றன. திருப்பதி இருக்கும் திருமலை என்பது கடல் மட்டத்திலிருந்து சுமார் 980 மீட்டர் உயரத்தில் அமைந்த மதிக்கப்படும் குன்று குழுமம். ஆனால் சியரா மாட்ரே டி ஒஹாக்கா முற்றிலும் வேறு அளவிலான நிலப்பரப்பு. அது சுமார் 300 கிலோமீட்டர் நீளத்திற்கு பரவிய முழுமையான மலை அமைப்பு. சராசரி உயரம் சுமார் 2500 மீட்டர், 3000 மீட்டரை தாண்டவும் சிகரங்களும் உள்ளன. இது சிறிய வித்தியாசம் அல்ல. இது மலையின் அளவு, அதன் அரணான செயல்பாடு மற்றும் புவியியல் அமைப்பு ஆகியவற்றிலேயே உள்ள பெரும் வித்தியாசம். வேங்கடம் ஒரு நாகரீக எல்லையாகவும் ஒரு வடக்கு உயர்ந்த அரணாகவும் நினைவு கூறப்பட்டிருப்பதால், மேலும் அதன் அப்பால் வேறு மொழிப்பகுதி தொடங்கியது எனில் ஒஹாக்கா மலைத்தொடர் ஒரு தெளிவான பொருத்தமாக தோன்றத் தொடங்குகிறது. இந்த மலைக்கான பொருத்தத்தோடு இது முடியவில்லை. தமிழ் இலக்கியத்தின் மாபெரும் செவ்வியல் காப்பியங்களில் ஒன்றான சிலப்பதிகாரத்தில் இறைவன் நெடியோன், புனித உயரம், ஒளி, பெருமை, வெளிப்பாடு ஆகிய படிமங்களில் நெருங்கிய ஊரில் தோன்றுகிறார். அந்த நினைவு ஒரு எல்லை மலையை மட்டும் அல்ல, ஒரு பிரம்மாண்டமான புனித உயரத்தையும் பாதுகாக்கிறதென்றால் இன்னொரு ஒப்பீடு கண்ணில் படுகிறது. சோலூலா. மத்திய மெக்சிகோவில் சோலூலாவின் மாபெரும் பிரமிடு நிற்கிறது. நாகுவா பழங்குடி மரபில் அது கட்டப்பட்ட மலை என அறியப்படுகிறது. அளவில் உலகின் மிகப்பெரிய பிரமிடான அது பல நூற்றாண்டுகளாக ஒரு முக்கிய புனித மையமாக கட்டப்பட்டும் விரிவுபடுத்தப்பட்டும் வந்தது. இது மேலும் ஒரு தடவை நிரூபிக்கிறது, நாம் மெசோ அமெரிக்காவில் நாம் சிறிய பக்தி மலைகளை மட்டுமல்ல,
தமிழ் இலக்கிய நினைவுகளின் அளவை தாங்கும் பரந்த மலை போன்ற நிலப்பரப்புகளையும் புனித கட்டுமானங்களையும் பார்க்க முடியும். கிழக்கே கரீபியன் கடல் உள்ளது, மேற்கே பசிபிக் பெருங்கடல், தெற்கே நிலம் கடலை நோக்கி குறுகிக் கொண்டே செல்கிறது. திடீரென தமிழ் இலக்கியத்தில் விவரிக்கப்பட்ட புவியியல் பொருந்தத் தொடங்குகிறது. இந்தியாவில் நிலப்பரப்பின்றி குமரிக்கண்டம் என்ற ஒரு பெயர் மட்டுமே உள்ளது. ஆனால் மெசோ அமெரிக்காவில் அந்த பெயருக்கு பொருந்தக்கூடிய நிலப்பரப்பை காண்கிறோம். தடயங்கள் அங்கேயே நின்று விடுவதில்லை. குமரிக்கண்ட நினைவுகளில் நாம் நிழல் அடையாளங்கள் என்று அழைக்கக்கூடியவை பதிந்துள்ளன. அவை பண்டைய தமிழ் நூல்களில் விவரிக்கப்பட்டும் நவீன வரைபடங்களில் காணாமல் போன புனித இடங்கள். கவிஞர்கள் குமரிமலையை பற்றி பேசினர். அது அவர்களின் உலகின் புனித எல்லையை குறிக்கும் பெரிய மலை. அவர்கள் மணிமலையையும் நினைவு கூர்ந்தனர். இரத்தின கற்களின் மலை, அது அந்த இழந்த நிலத்தின் செல்வத்துடன் தொடர்புடைய ஒரு அடையாளம். அவர்கள் 2 பெரிய நதிகளையும் விவரித்தனர். குமரி நதி நிலத்தை வடிவமைத்த இயற்கை நீர்வழி. மேலும் பஃப்ருலி நதி இயற்கை ஆறாக அல்ல, மனித கைகளால் உருவாக்கப்பட்ட நீர்வழியாக நினைவு கூறப்படும் ஒன்று. தமிழ் மக்களின் தொலைந்து போன நிலம் உண்மையிலேயே உலகின் எங்காவது இருக்குமானால் இந்த அடையாளங்கள் அங்கே இன்னும் இருக்க வேண்டும். வியக்கத்தக்க வகையில் மிசோ அமெரிக்காவில் அவை அனைத்தும் இருக்கின்றன. மெக்சிகோவின் ஓல்மெக் மையப் பகுதியில் சியரா டி லோஸ் டக்ஸ்ட்லாஸ் எனப்படும் பிரம்மாண்ட எரிமலை தொடர் எழுகிறது. இது கடலோர சமவெளிகளிலிருந்து எழும் வலிமையான மலை அமைப்பு. ஓல்மெக்குகள் தங்களின் புகழ்பெற்ற பிரம்மாண்ட கல் தலைகளுக்கு பயன்படுத்திய பசால்ட் பாறையை இங்கிருந்தே வெட்டினர். இந்த மலை புராண குமரி மலைக்கு மிக நெருக்கமான புவியியல் பொருத்தமாக தோன்றுகிறது. மேலும் இதே நிலப்பரப்புக்குள் சங்க கால நினைவுகளில் தீமலை அல்லது நெருப்பு மலை என பாதுகாக்கப்பட்ட ஒன்று. இந்த ஆய்வின்படி சான் மார்டின் பஜாபான் எனும் எரிமலை குன்றுக்கு இணையாக இருக்கிறது. இந்த இழந்த புவியியலில் நினைவு கூறப்படும் இன்னொரு மலை உள்ளது, மணிமலை, இரத்தின கற்களின் மலை. இந்த ஆய்வின்படி அதன் நெருங்கிய எதிரொலி மோட்டாகுவா பள்ளத்தாக்கு மற்றும் சியரா டி லாஸ் மினாசு பகுதிகளுடன் இணைந்த வடக்கே உள்ள ஜேட் கற்கள் நிறைந்த மலை உலகு பொருத்தமாக இருக்கிறது. மணிமலை ஒளிரும் கற்கள் நிறைந்த மலையின் நினைவை கொண்டிருப்பதால் அது முக்கியமானது. ஏனெனில் பரந்த ஒல்மெக் உலகில் உயர் நாகரிகம் ஜாட் மற்றும் காந்தத்தன்மை கொண்ட மெருகேற்றப்பட்ட இரும்புத் தாதுக்களுடன் ஆழமாக பிணைந்திருந்தது. ஒளிரக்கூடிய கற்கள், ஒளியை பிரதிபலிக்கக்கூடிய கற்கள், நெருப்பை கூட மூட்டக்கூடிய கற்கள். அந்த வகையில் மணிமலை தாது வளத்தின் நினைவை மட்டுமல்ல, மலை உலகம், செல்வம், அதிகாரம் ஆகியவை ஒன்றோடொன்று இணைந்திருந்த நினைவையும் பாதுகாத்திருக்கலாம். இந்த உயரமான பிராந்தியத்திலிருந்து தெற்கு மெக்சிகோவின் பெரிய நதிகளில் ஒன்று பாய்கிறது, கோட்சாகோல்கோஸ் நதி. கடலை நோக்கி கிழக்கே ஓடும் வலிமையான இயற்கை நீர்வழி அது. தமிழ் இலக்கியத்தில் விவரிக்கப்படும் குமரி நதிக்கு இது குறிப்பிடத்தக்க இணையாக உள்ளது. ஆனால் இறுதி தடயம் எல்லாவற்றையும் விட குறிப்பிடத்தக்கதாக இருக்கலாம். தமிழ் மரபில் நினைவு கூறப்படும் நதிகளில் ஒன்று தனித்து நிற்கிறது, பஃப்ருலி நதி. அது வெறும் நதியாக மட்டுமல்ல, மனித தலையீட்டால் உருவாக்கப்பட்ட நீர்வழியாக நினைவு கூறப்படுகிறது. அது தேடலை முழுமையாக மாற்றிவிடுகிறது. இனி நாம் ஒரு நதியை மட்டும் தேடவில்லை, நாம் தேடுவது ஒரு நதி நாகரிகத்தை, நிர்வகிக்கப்பட்ட நீர் மேலாண்மை நிலப்பரப்பை, பொறியியல் மற்றும் நீர் அறிவியல் சந்தித்த இடத்தை. அங்கேதான் பாபலோஅபன் படுகை மிகவும் முக்கியமானதாகிறது. கோட்சாகோல்கோஸ் நதியின் அருகே தென்கிழக்கு மெக்சிகோவின் மாபெரும் நீரியல் உலகங்களில் ஒன்று அமைந்துள்ளது. அதன் பரந்த வரலாறு, வெள்ளக்கட்டுப்பாடு, கரை கட்டுதல், நீரை திசை திருப்புதல், மனித கைகளால் நீரின் ஓட்டத்தை மாற்றுதல் ஆகியவற்றுடன் பிரிக்க முடியாத வகையில் இணைந்துள்ளது. இங்கு தேடல் இனி ஒரு ஆற்றை மட்டும் கண்டுபிடிக்கச் சொல்லவில்லை. அது கால்வாய்கள், நீர்திசை மாற்று அமைப்புகள், நிர்வகிக்கப்பட்ட வெள்ளச் சமவெளிகள், பொறியியல் செய்யப்பட்ட சதுப்பு நிலங்கள்,
மக்கள் திட்டமிட்டு வடிவமைத்த நிலப்பரப்பை எதிர்பார்க்க சொல்கிறது. இது இனி வெறும் கற்பனை அல்ல. வெராக்ரூஸ் தாழ்நிலங்கள் முழுவதும் தொல்லியல் மற்றும் தொலைவுணர்வு ஆய்வுகள் ஸ்பானியர் வருகைக்கு முந்தைய நீர் மேலாண்மை நிலப்பரப்புகளை வெளிப்படுத்தியுள்ளன. உயர்த்தப்பட்ட வயல்கள், வடிகால் கால்வாய்கள், நீர்த்தேக்கங்கள், நிர்வகிக்கப்பட்ட நீர்பிடிப்பு பகுதிகள் கொண்ட நிலப்பரப்புகள். ட்லாலிக்ஸ்கோயன் படுகையில் சதுப்பு நிலங்களை வடிக்கவும் நீரை திசை திருப்பவும் சேரும் சகதியுமான நிலத்தை உற்பத்தி திறன் மிக்க நிலமாக மாற்றவும் திட்டமிட்ட முயற்சிகள் இருந்ததற்கான சான்றுகள் உள்ளன. பரந்த பாபல்வாபன் ஒல்மெக் உலகில் இதே பாணி வேறு வடிவத்தில் மீண்டும் தோன்றுகிறது. ட்ரெஸ் சபோடெஸ் அருகே நிலப்பரப்பு நீர் மேலாண்மையின் அடையாளங்களை பாதுகாக்கிறது. சான் லொரென்சோவில் மாபெரும் மண் அகழ்வும் பசால்ட் கற்களால் கட்டப்பட்ட வடிகால் அமைப்புகளும் ஆரம்பகால அமெரிக்காவின் அற்புதமான பொறியியல் சாதனைகளில் ஒன்றாக திகழ்கின்றன. இது பழங்கால மக்களால் வெறுமனே குடியேறப்பட்ட சதுப்பு நிலம் அல்ல. இது உழைத்து உருவாக்கப்பட்ட நீர் உலகம். மனித வடிவமைப்பால் வடிவமைக்கப்பட்டு திசை திருப்பப்பட்டு கரைகட்டப்பட்டு வடிகட்டப்பட்டு வாழ்விடமாக மாற்றப்பட்ட நிலப்பரப்பு. இந்த பார்வையில் பஃப்ருலியின் நினைவும் மாறுகிறது. அது இனி சாதாரண நதியின் நினைவு போல ஒலிக்கவில்லை. அது மனித பொறியியலால் மாற்றி அமைக்கப்பட்ட நீர்வழியின் நினைவு போல ஒலிக்கத் தொடங்குகிறது. வெறும் இயற்கை நீரோட்டம் அல்ல, நாகரிகத்தால் மாற்றப்பட்டு வழிநடத்தப்பட்டு நிலைநிறுத்தப்பட்ட ஓட்டப்பாதை. கவிஞர்கள் நமக்கு இன்றைய வரைபட குறிப்புகளை விட்டுச் செல்லவில்லை. அவர்கள் அதைவிட பழமையான சில வழிகளில் இன்னும் மதிப்புமிக்க ஒன்றை விட்டுச் சென்றனர். ஒரு புனித மலை, ஒளி வீசும் கற்களால் நினைவு கூறப்படும் ஒரு மலை, ஒரு மாபெரும் இயற்கை ஆறு, மனித கைகளால் வடிவமைக்கப்பட்ட இன்னொரு ஆறு. புவியியல் பார்வை விரிவடைந்தவுடன் அந்த வடிவம் இனி புராணமாக மிதக்காது. அது உண்மையில் நின்று காட்டத் தொடங்குகிறது. ஒரு காலத்தில் கவித்துவ எதிரொலியாக தோன்றியது புவியியல் நினைவாக படிக்கத் தொடங்குகிறது. இந்த நிலப்பரப்பில் தொல்லியல் ஆய்வாளர்கள் பெரிய அளவிலான பழங்கால நீர் மேலாண்மைக்கான சான்றுகளையும் நிலத்தின் ஓட்டத்தை வடிவமைத்த செயற்கை நீர்வழிகளையும் கண்டுபிடித்துள்ளனர். ஒரு நாகரீகம் நீருடன் மிகப்பெரிய அளவில் பணியாற்றியதற்கான தடயங்கள் பழங்கால தமிழ் நூல்கள் விவரிப்பதைப் போலவே வெராக்ரூஸின் நிலப்பரப்பில் அந்த நினைவு தடம் இன்னும் நீடிக்கிறது. ஒரு காலத்தில் நிழல் அடையாளங்களாக தோன்றியவை இப்பொழுது நிழல்கள் அல்ல. அவை மலைகள், அவை நதிகள். அவை இன்னும் அங்கே இருக்கின்றன, அடையாளம் காணப்பட காத்திருக்கின்றன. ஆனால் மிகச் சிறப்பான தடயம் தமிழ் இலக்கியத்தின் மாபெரும் படைப்புகளில் ஒன்றான சிலப்பதிகாரத்திலிருந்து வருகிறது. சிலப்பதிகாரம் என்ற காவியம் இந்த பழமையான கதை கோவலன் மற்றும் கண்ணகி என்ற இரண்டு மைய பாத்திரங்களை பற்றியது. காப்பியத்தின் ஒரு கட்டத்தில் அவர்கள் புனிதச் சடங்கொன்றை செய்கிறார்கள். கண்ணகி சந்திரகுலத்தில் நீராடுகிறாள், கோவலன் சூரிய குலத்தில் நீராடுகிறான். பல நூற்றாண்டுகளாக இது குறியீடாகவே பார்க்கப்பட்டது. ஒரு கவித்துவ இணை, ஒரு இலக்கிய படிமம். ஆனால் தென் அமெரிக்காவின் உயரமான ஆண்டீஸ் மலைகளில் அந்த சின்னங்கள் உண்மை வடிவில் தோன்றும் ஓரிடம் உள்ளது. டிட்டிகாகா ஏரி, அதன் நீரில் இரண்டு புனித தீவுகள் நிற்கின்றன. இஸ்லா டெல் சோல், சூரியனின் தீவு. அதன் அருகில் இஸ்லா டெலா லூனா, சந்திரனின் தீவு. பல நூற்றாண்டுகளாக இந்த தீவுகள் ஆண்டியன் நாகரிகத்தின் ஆன்மீக மையமாக திகழ்ந்தன. யாத்ரீகர்கள் அவற்றை அடைய புனித நீரை கடந்து சென்றனர். சூரிய தீவு, சந்திர தீவு, புனித நீர் ஒரு காலத்தில் உருவகம் போல தோன்றியது. இப்போது நினைவாக தெரியத் தொடங்குகிறது. அது எல்லாவற்றையும் மாற்றுகிறது. தலைமுறைகளாக குமரிக்கண்டம் மூழ்கிய கண்டமாக, கடலால் விழுங்கப்பட்ட நாகரிகமாக கற்பிக்கப்பட்டது. கடல் நிலத்தை எடுத்துக்கொண்டது பற்றிய கடற்கோள் இலக்கிய குறிப்பு அந்த எண்ணத்தை மேலும் ஆழமாக்கியது. அது வாசகர்களை முழுமையான கடலினுள் நிலம் மூழ்கலை கற்பனை செய்ய தூண்டியது.
பரந்த தாயக நிலம் முழுதும் என்றென்றும் நீருக்கடியில் தொலைந்து போனது போல நாம் கற்பனை செய்துவிட்டோம். ஆனால் ஒருவேளை முழு கண்டமே கடலுக்கடியில் மறைந்தது என்பது உண்மையாக இருக்காமல் இருக்கலாம். ஒருவேளை உண்மையான பிழை புவியியலில் இருந்திருக்கலாம். ஏனெனில் புவியியல் கண்ணோட்டம் விரிவுபடுத்தப்படும் போது கடலால் கைப்பற்றப்பட்ட நிலத்தின் நினைவு முற்றிலும் வேறுபட்டதாக தோன்றுகிறது. அதை இனி கற்பனையாக படிக்க வேண்டியதில்லை. அதை மூழ்கிய கண்டத்திற்கான ஆதாரமாகவும் கருத வேண்டியதில்லை. மாறாக அது பெரிய உண்மையான நிலப்பரப்புக்குள் நடந்த பேரழிவான கடலோர நிகழ்வுகளின் நினைவுகளாக மட்டும் இருந்திருக்கலாம். அந்த சாத்தியம் முக்கியமானது. ஏனெனில் பண்டைய மெக்சிகோ வளைகுடா உலகம் கடலை நோக்கிய ஆறுகளால் செழித்த தாழ்வான நிலப்பரப்பாக இருந்தது. அங்கு கடல் நீர் புகுதல் நாகரிகத்தின் மீது ஆழமான நீடித்த காயத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். அத்தகைய உலகில் தலைமுறைகளுக்கு நினைவாக நிற்க கடல் ஒரு முழு கண்டத்தையே அழிக்க வேண்டியதில்லை. கடல் தாக்க வேண்டியது கடலோரச் சமவெளிகள் மட்டும். ஆற்று முகப்புகள், வெள்ளப்படுகைகள். நிலமும் நீரும் எப்போதும் நுட்பமான சமநிலையில் இருந்த தாழ்வான குடியிருப்புகள். அந்த கண்ணோட்டத்தில் குமரிக்கண்டம் கடலுக்கடியில் அழிந்து போன நிலமாக தோன்றவில்லை. அது நினைவில் பாதுகாக்கப்பட்ட தாயகமாக தோன்றத் தொடங்குகிறது. கவிதைகளில் காக்கப்பட்ட உண்மையான புவியியல் பின்னர் தவறான வரைபடத்தின் மூலம் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது. பழங்கால கவிஞர்கள் விட்டுச் சென்ற தடயங்களை நாம் பின்பற்றும்போது, அவர்களின் விவரங்களை உண்மையான நிலப்பரப்புகளுடன் ஒப்பிடும்போது ஒரு புதிய சாத்தியம் வெளிப்படத் தொடங்குகிறது. குமரிக்கண்டம் மூழ்கிய நிலம் அல்ல, அது நினைவுகூரப்பட்ட நிலம். இலக்கிய நினைவுகளில் பாதுகாக்கப்பட்ட தாயகம். கடலுக்கடியில் அல்ல, பெருங்கடலை கடந்து. பண்டைய தமிழ் கவிஞர்கள் இல்லாத ஒன்றை கற்பனையாக எழுதவில்லை. அவர்கள் ஒரு புவியியலை விளக்கியுள்ளார்கள். அதை எப்படி புரிந்து கொள்வது என்பதை நாம் தான் மறந்துவிட்டோம். வரலாறு என்பது நடந்தவை மட்டுமல்ல, நினைவில் உயிர் வாழ்வதும் வரலாறே. சில நேரங்களில் கடந்த காலம் பொறுமையாக காத்திருக்கிறது, யாராவது வரைபடத்தை சரியாக படிக்கும் வரை. குமரிக்கண்டம் ஒருபோதும் உண்மையில் மூழ்கி போகவில்லை. அது தவறாக படிக்கப்பட்டது. இப்போது அது மீண்டும் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த புவியியல் பழங்கால நூல்கள் விவரிப்பதுடன் உண்மையாகவே பொருந்தினாலும் மேலும் ஒரு கேள்வி இன்னும் எஞ்சுகிறது. நமது முன்னோர்களுக்கு வேறு என்ன தெரிந்திருந்தது? முழுமையான விசாரணை பெஸ்ட் கெப்ட் சீக்ரெட்ஸ் தொகுதி 2 தொடர்கிறது. ஏனெனில் இந்த கண்டுபிடிப்பு ஒரு தொடக்கமாக மட்டுமே இருக்கலாம். அப்படியானால் இங்கே நாம் கற்கும் பாடம் என்ன? தலைமுறைகளாக குமரி கண்டம் தொலைந்த கண்டமாகவும் கடலால் விழுங்கப்பட்ட நாகரிகமாகவும் கற்பிக்கப்பட்டது. ஆனால் பழங்கால தமிழ் நூல்களில் பாதுகாக்கப்பட்ட தடயங்களை பின்பற்றும் போது முற்றிலும் வேறுபட்ட ஒரு சித்திரம் தோன்றத் தொடங்குகிறது. சங்ககால கவிஞர்கள் உண்மைக்கு மாறான ஒரு புராண கதையை சொல்லவில்லை என்றால், அவர்கள் ஒரு உண்மையான நினைவை பாதுகாத்திருந்தால், நிலங்கள், ஆறுகள், மலைகள், நாம் பின்னர் பெற்ற வரைபடங்களுக்கு அப்பால் இருந்த நாகரிகங்கள் பற்றிய நினைவு, அது உண்மையெனில் குமரிக்கண்டம் கடலின் ஆழத்தில் தொலைந்த ஒரு கண்டமாக இருந்ததே இல்லை. அது ஒரு உண்மையான புவியியல், தவறாக படிக்கப்பட்ட ஒரு தாயகம், தவறான வரைபடத்தில் வைக்கப்பட்டது. நாம் நெருக்கமாக பார்க்கும்போது பழைய விளக்கத்தை ஏற்பது அவ்வளவு கடினமாகிறது. இந்த உண்மை நினைவுகளில் என்ன இருக்கிறது என்று சிந்தியுங்கள். ஒரு எரிமலை குன்று மற்றும் ஒரு மாமலை, ஒளி வீசும் கற்களின் மலை, ஒரு மாபெரும் இயற்கை ஆறு, மனித கைகளால் உருவாக்கப்பட்ட ஓர் ஆறு, ஒரு பெரிய வாடும் புவியியல். இவை அனைத்தும் எப்படி கடலில் மூழ்கிய நிலமாக மட்டும் மாறிவிடும்? அதுதான் உண்மையான கேள்வி. இது வெற்று கடலின் நினைவு அல்ல, இது உண்மையான நிலப்பரப்பின் நினைவு. தடயங்கள் மிகவும் தெளிவாக உள்ளன. மேலும் அவற்றை எளிதில் புறக்கணிக்க முடியாத அளவுக்கு அவை தமிழ் இலக்கியம் முழுவதும் அடிக்கடி தோன்றுகின்றன. சில நேரங்களில் வரலாறு அடிக்கப்படுவதில்லை, சில நேரங்களில் நாம் அதை தவறாக புரிந்து கொள்கிறோம்.
அது மாறும்போது கடந்த காலம் திடீரென்று முற்றிலும் வேறுபட்டதாக தோன்றலாம். என்னை பொறுத்தவரை இந்த ஆய்வு ஒரு எளிய கேள்வியுடன் தொடங்கியது. சிக்கல் இலக்கியத்தில் இல்லை, வரைபடத்தில் இருந்தால் இன்று அமெரிக்க கண்டங்களை பண்டைய இந்தியாவின் ஒரு பாண்டிய வம்ச தொடருடன் இணைக்கும் சான்றுகளின் மேற்பரப்பை மட்டுமே நாம் தொட்டுள்ளோம். இவை வரலாற்று பார்வையை மாற்றக்கூடிய கூற்றுகள். அவை வெறும் கருத்துக்களை அடிப்படையாக கொண்டவை அல்ல. அவை தொல்லியல், வாழும் மரபுகள், புனித பெண்மை, ஞானம் மற்றும் கண்முன்னே இருந்தும் மறைந்திருக்கும் உலகளாவிய தடயங்கள் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டவை. நீங்கள் இனி ஒரு பார்வையாளர் மட்டுமல்ல, இதை காணும் தருணத்தில் உண்மையில் ஒருபோதும் தொலைந்து போகாத, ஆனால் மறக்கப்பட்ட வரலாற்றை மீட்டெடுக்கும் பணியின் ஒரு பகுதியாகிவிட்டீர்கள். இந்த பயணத்தின் முழுமையான சான்றுகள் என் புத்தகம் மீளும் மாண்புகள் 6 தொகுதிகளில் உள்ளது. இந்த குறிப்பிட்ட சான்று தொகுதி 2இல் உள்ளது. உண்மையான வரலாறு ஒரு ஆடம்பரம் அல்ல, அது ஒரு உரிமை என்று என்னைப் போலவே நீங்களும் நம்பினால் இப்போது 2 விஷயங்களை செய்யுங்கள். இந்த சேனலுக்கு அங்கத்தினர் ஆகுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் இந்த சான்றுகளை இன்னும் பலரிடம் கொண்டு செல்ல இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள், இந்த காணொளியை பகிருங்கள், ஷேர் மற்றும் ஃபார்வார்டு செய்யுங்கள். bestkept.secrets.life என்ற இணையதளத்துக்கு செல்லுங்கள். உள்வட்ட மின்னஞ்சல் பட்டியலில் சேர்ந்து அனைத்து அதிகாரப்பூர்வ முன் ஆர்டர் மற்றும் வெளியீட்டு விவரங்களையும் பெறுங்கள். உங்கள் எண்ணங்களை பதிவிடுங்கள், கீழே கமெண்ட் செய்யுங்கள். உங்கள் குரல் இந்த பணியை வளர்க்க உதவுகிறது. அனைவருக்கும் சொந்தமான உண்மை வரலாற்றை நாம் ஒன்றிணைந்து மீட்டெடுப்போம். அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.